The first point, parents pray. That means ask, seek and knock. When we ask, desire is expressed. நாம் கேட்கும்போது நம்முடைய ஆசைகளை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய வாஞ்சைகளை வெளிப்படுத்துகிறோம். That's what asking means, கேட்கும்போது. When we seek, நாம் தேடும்போது, ஒரு தேடுன்றது காண போயிட்டு இந்த பக்கம் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஒரு திசையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், எந்த திசையில் போகிறதுன்னு. When we knock, determination is exerted. நாம் தட்டும்போது நமக்கு திரும்ப திரும்ப அந்த மன உறுதி இருக்கிறத நம்ம காட்டுறோம், வெளியே காட்டுறோம். நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பதில் வராத ஜெபம் கிடையாது, நாம் ஏறெடுக்காத ஜெபம். நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பதில் கிடைக்காத ஜெபம் இல்லை, ஏறெடுக்காத ஜெபம். அவர் நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கலாம், ஆனால் நம்ம கேட்காம போனதுனால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள. நம்ம கேட்காத, ஜெபிக்காத காரியங்கள் ஒரு ஒரு ட்ராஜடி மட்டும் இல்லை, ஒரு சோகம் மாத்திரம் இல்லை, அது பாவம். ஏனென்றால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் கேட்கும்படியாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தான் திங்க் பண்ணுறோம், நிறைய பெற்றோர்கள் இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். என் பிள்ளை மேலே எனக்கு அவ்வளவு செல்லம், என் பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டேன், இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன். And then they don't pray. ஜெபிக்கிறது இல்லை. ஏன் பல பெற்றோர்களுக்கு அல்லது சில பெற்றோர்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் தரித்திரம் இருக்குது? ஏன் பல கிறிஸ்தவர்களுக்கு வல்லமை குறைவாக இருக்குது? ஒரு வார்த்தையில் போட்டால் ஜெப குறைவு அல்லது ஜெபமே இல்லாமல் இருப்பது. நீங்களும் நானும் ஒவ்வொரு காலை நேரத்திலும் முழங்காலிலே உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கும்போது, அந்த முழங்காலிலே இருக்கிறதே ஒரு காரியத்தை கர்த்தருக்கு காட்டுகிறது. கர்த்தாவே, நான் என்னுடைய பிள்ளைகளை நேசிக்க முயற்சி செய்யலாம், ஆனால் எனக்கு முன்பாக நீர் முதலாவதாக எங்கள் பிள்ளைகளை நேசித்தீங்க, எங்களை விட நீர் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறீர். முழங்காலில் இருக்கும்போது அது நம்ம சொல்லாமே அது கம்யூனிகேட் பண்ணுது, சொல்லாமே கர்த்தருக்கு சொல்லுது. கர்த்தாவே, நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக பராமரிக்கவும் போஷிக்கவும் அவர்களை பாதுகாக்கவும் எவ்வளவோ முயற்சி செய்யலாம், ஆனால் உண்மையிலேயே நீரே அவர்களுக்கு சூரியனாகவும் கேடகமாகவும் இருக்கிறீர். நான் எவ்வளவு முயன்றாலும் அதையெல்லாம் விட நீர் அவர்களை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறீர். இந்த முழங்காலில் இருக்கிறது அதுதான் சொல்லுது.